கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது 2 விதமான பலன்களை சொல்லலாம். மாதத்தின் முதல் பகுதியில் ராஜயோகாதிபதியை செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ராசியிலே வந்துடுறாரு. ராசியில் செவ்வாய் உட்கார்றது ஒரு மாதிரியான கோபதாபங்களை, சண்டை சச்சரவுகளை இழுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால கடுமையான அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. பூச நட்சத்திரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் போட்டு பிணைந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு கடகராசிக்காரரும் அவரவருடைய வாழ்க்கை அமைப்புகளுக்கேற்ப, மன அமைப்புகளுக்கேற்ப நல்லா இல்லை. அந்த அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு 2 மாதத்தில் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கொஞ்சம் கோபதாபங்கள் கண்டிப்பாக வரும். கோபம் என்ன வரும்? சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒன்றை தூண்டி வர்றது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, உங்களுக்கு பிடிக்காத எதையாவது ஒன்றை செய்து, குடும்பமாக இருக்கட்டும் அல்லது தொழில் அமைப்புகளாக இருக்கட்டும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் எல்லாம் அப்படி ஒன்றும் பிடிக்காத ஒன்றை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஆனாலும் பண வரவுகள் நன்றாக இருக்குங்க. ஒரு எரிச்சலான மூடில் இருப்பீங்க. ஒரு கலக்கமான, குழப்பமான, எப்படி எதை செய்கிறது, எப்படி எதை சமாளிப்பது என்கின்ற மூடில் தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று சொல்லலாம், எந்த ஒரு நிலையிலும் வருமானம் குறையாது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தோடு 2ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்கிறார். 2ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல, சூரியன் 3ஆம் இடத்தில் புதனோடு உச்சமாகி உச்சனின் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய அளவில் பண கஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். பணத்தை தவிர மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு நிம்மதி இல்லாத கலக்கமான சூழல்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நீடிக்கும். ஆனால் பூச நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்லை என்கின்ற அமைப்பில் தான் இருப்பீங்க. பெரியவர்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். சிறியவர்கள்கிட்ட கொஞ்சம் கடுமையான ஒரு சுணக்கங்கள், இணக்கமில்லாத தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு, தலைமுறை இடைவெளி, இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம், அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை, இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாமே யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் தான் அஷ்டமச்சனியின் காரணமாக இப்போது கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. ஆனால் படிப்படியாக எல்லாம் தீர வேண்டும். வருகின்ற மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிகிறது. அந்த அஷ்டமச்சனி முடிவதற்கு 3 மாதத்திற்கு முன்பே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பதால் இந்த தீபாவளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே யோகங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது கீதை சொல்கிற மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கின்ற அளவில் கடமையை மட்டுமே செய்து பலனை அப்படியே இறைவனிடம் விட்டுவிட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தான் பலனை சொல்லுவேன். முதல்ல 20 நாட்கள் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய யோகமான இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இருக்கிறார். மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக மாத கடைசியில் ரொம்ப செலவுகள் இருக்கும். முதல் 20 நாட்கள் நல்ல விதமான வருமானங்கள், ஒரு மாதிரி சகோதர உறவுகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அப்பாவுடைய சகோதரர்கள் சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிமார்கள் அவங்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் அமைப்புகளில் நல்ல காசு பணம் வரக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடம் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைன்னு முதல் 20 நாளுக்கு ஜமாய்னு சிம்மராசிக்காரர்கள் ஜமாய்ப்பீர்கள். ஆனால் கடைசி 10 நாட்கள் உங்களை போட்டு வாட்டி எடுக்கக்கூடிய அளவில் யோகாதிபதி அங்கே விரயத்தில் இருப்பதால் எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் வந்ததோ அதை விட ₹1 அதிகமாக செலவாகி போச்சுங்க அப்படிங்கிற நிலைமை இந்த மாதம் உண்டுங்க. 10ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த குரு பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 1 முறையோ 2 முறையோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே கிடைக்கும். சிம்மத்தில் முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆக அவரவர்களுடைய ஜாதக வலுவிற்கேற்ப மனதிற்கு உகந்த நல்ல ஒரு அமைப்பு தான் நடக்கும். யாரையும் எதிர்பார்த்து காரியம் மாற்றாமல் உங்களுடைய கையை நீங்களே எதிர்பார்த்துக்கிட்ட அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அதனால் நீங்கள் யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், பண வரவுகள் நன்றாக இருக்கும். 10ஆம் இடம் வலுத்திருப்பதால் சம்பளம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி ஒரு நிலையில் அடுத்தவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்கார ஆணின் ஆரோக்கியத்தை பற்றி சிம்மராசிக்கார மனைவி கண்டிப்பாக, அதாவது சிம்மராசிக்கார ஆணின் கஷ்டத்தை பற்றி மனைவி புரிஞ்சுக்கிறதும், சிம்மராசிக்கார பெண்ணின் கஷ்டத்தை பற்றி ஆண் புரிஞ்சுக்கிறதும் இந்த மாதத்தில் நடக்கும். ஆகவே
பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கிடையாதுங்க. ராசிநாதன் அப்படியே குருவின் பார்வையில் முதல் 15 நாட்களுக்கு இருப்பது, அதற்கு பிறகு அவர் நீச்சமானாலும் கூட ஒரு நல்ல அமைப்பில் இருப்பது என்பது போன்ற ஒரு சுபமான மங்களகரமான விஷயங்கள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே வீட்டிலும் வெளியிலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போதே முதல்லையே ராசியிலேயே ராசிநாதன் உச்சமாக இருக்க ராசியை குருவும் பார்ப்பது, ராசியும் குருவின் பார்வை, ராசிநாதனும் குருவின் பார்வை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்க, 6ஆம் இடத்துல சனி பகவானும் வலுத்திருக்க, உங்கள் ராசியின் யோகர்களான உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, சனி ஆட்சி என அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. இப்படி 12 ராசிகள்லேயே கன்னிராசிக்காரர்களுக்கு தான் சாதகமான நல்ல பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பெரிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது 9 கிரகம். இந்த 9 கிரகத்தில் 6 கிரகம் உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கிறது. 2 கிரகம் ராகு கேதுக்கள் மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ராசியிலையும். அப்போ கூட கேது நல்லா இருக்கிறாருன்னு சொல்லுவேன், குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்திரன் எப்போவுமே ஒரு மாறி மாறி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு 8 கிரகங்கள் அப்படியே வலுவாக இருக்கக்கூடிய தன்மை. ராகுவை தவிர செவ்வாய் 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 20 நாட்களுக்கு இருக்கின்ற தன்மை 21வது நாளிலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். ஆகவே அவயோகி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கூட இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் காரியத்தை அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, எதையும் முடிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கட்டிவான்னா வெட்டிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதையும் அப்படியே நல்ல விதமாக செய்யக்கூடிய தன்மைகள் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சனி, ராசியிலேயே குருவின் பார்வையில் ராசிநாதன் உச்சமாக இருப்பது, 2ஆம் இடத்துல தன அமைப்புகளில் சுக்கிரன் இருப்பது என்பது நிறைய சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறத காட்டுது. சம்பாதிக்க போகிறது சேர்த்து வைப்பதற்கு இல்லாமல், அதாவது செலவு செய்வதற்கு இல்லாமல் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நிறைவான நல்ல லாபங்கள் கிடைக்கும். எந்த கிடைக்கிற வருமானத்தை அப்படியே சேர்த்து வைங்க. எந்த விதத்திலையும் மனக்கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டு எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 2-3 மாதம் அடுத்தடுத்து. ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் மாறி மாறி போய் வந்து கொண்டு இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஆகவே அடுத்த ஒரு 6 மாதங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, எதையும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு, வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல விதமான பண வரவு அப்படின்னு சொல்லிட்டு, பணம் இருந்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்துடும் இல்லையா. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த 2024 அக்டோபர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம்.